ஒருத்தங்க ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மார்க் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 39வது வசனம். மார்க் 14:39. அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஒரு விசை கண்களை மூடி எங்க கூட பேசுங்க. ஆண்டவரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும். ஆமென். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும். ஆமென். சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. ஆமென். க்ளோரி. அன்பினால் இன்று அலங்கரிங்கப்பா. ஆவியானவரே, ஆவியான எங்கள் அன்பு அடியோரை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு அடியோரை ஆட்கொண்டு தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் ஜெபித்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அன்று ராத்திரியில் மட்டுமல்ல அவர் ஜெபித்தது. யாக்கோபு ஜெபத்தை கேட்டா சொல்லலாம், அந்த நைட்டு மட்டும்தான் அவன் ஜெபம் பண்ணான். அந்த போராட்டமான வேதனையான இரவுகள் என்று வாழ்க்கையில் உண்டு. எல்லாரும் இந்த ராத்திரி கடக்காம தான் யாருமே இருக்க முடியாது. ஒரு லைஃப் வாழ்க்கை என்று சொல்லும் போது ஒரு வேதனையான இரவு என்பது கண்டிப்பாக இருக்கும். சிலர் கடந்திருக்கலாம், சிலர் அந்த அனுபவத்தில் இருக்கலாம், சிலருக்கு அது உண்டாகலாம். ஆனால் கண்டிப்பா சாயங்காலம் விடியற்காலம் ஆகும்போது ஒரு நாள் எப்படி ஆகிறது? பூரணமாகிறது. இங்க இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஷார்ட் பீரியட், அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசு பிடிக்க போறாங்க. நம்ம வாழ்க்கையில டைம் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னா நம்ம எதை கட் பண்ணுவோம் தெரியுமா? சொல்லுங்க, உண்மைதானே? ஜெபத்தை கட் பண்ணும். ஆனா இயேசுவை பாருங்க, அது மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன்னா கொஞ்சம் அவ்வளவு பிரயாசப்பட்டு பஸ்கா இரவு பந்தி எல்லாம் முடிச்சுட்டு கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில், அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறைய செய்ய வேண்டும். உண்மையில இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? யோவான்ட்ட அவங்க அம்மாவை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். சிலுவையில் வச்சு சொல்லுவார்ல, என்ன சொல்லுவார்? கரெக்டா சொல்லுங்க. ஸ்திரீயே, இதோ உன் மகன். சீஷனை பார்த்து இதோ உன், அதன் அர்த்தம் என்னன்னா அம்மாவை நீ பார்த்துக்கணும். இயேசு ரொம்ப ஆச்சரியமானவர். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் இயேசு வாயை திறந்து பிதான்னு நிறைய வாட்டி கூப்பிட்டு இருக்கிறார். ஒரு வாட்டியாவது அம்மான்னு கூப்பிட்டாரா?
மரியாளோடு இயேசு 2 முறை பேசுகிறதை, அதாவது ஊழியத்தின் வந்த பிறகு அந்த 2 முறை அவர் எப்படிதான் கூப்பிடுவார் தெரியுமா? ஸ்திரீன்னு தான் கூப்பிடுவார். பரலோகத்துல அப்பா தான் உண்டு. ஆமே. அப்ப உண்மையிலே சரி, நம்ம செய்திக்கு வருவோம். இப்படி போனா ஸ்டடி ஆயிரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதுக்கு இதை சொல்றேன்னா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல அம்மாவே இல்ல, பிதாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த இடத்துல வச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிருக்கலாம்? யோவான் யோவான் இங்க பாரு, அம்மாவை பார்த்துக்கோன அப்படி சொல்லி இங்க அந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கலாம். இந்த வேலையெல்லாம் பண்ணிருந்தா எது கட் பண்ணணும் தெரியுமா? ஜெபத்தை கட் பண்ணணும். நமக்கு டைம் இல்லைங்கிறதுக்காக நம்ம எதை கட் பண்றோம் தெரியுமா? லைஃப்ல பிரேயரை கட் பண்றோம். ஜெபத்தை ஒருத்தங்க கட் பண்றாங்கன்னா அவங்க பரலோக தொடர்பை துண்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவும் ஜெபமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு 5 காரியத்தை இந்த வேத பகுதியிலிருந்து வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். எப்படி வேணாலும் டைட்டில் வச்சுக்கலாம், ஜெபமும் இயேசுவும் அல்லது இயேசுவும் ஜெபமும். அவர் ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பு சபையே, நம்முடைய லைஃப்ல வாலிபர்கள் கேட்கறீங்க, வாலிபர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வாலிபர்களே நல்ல கவனிங்க, பிள்ளைகளே நல்ல கவனிங்க. நமக்காக ஜெபிக்கிறவங்க பேரண்ட், ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜெபிக்காம இருப்பாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில அவங்க பண்ற பெரிய தப்பு. இவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்காம இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க லைஃப்ல அவங்க பண்ற பெரிய தப்பே தான். ஜெபம் என்றால் என்ன? அதாவது தேவனோடு உள்ள அந்த உறவு, அந்த தொடர்பு, அந்த ரட்சிப்பின் அனுபவம் வர்றது வரைக்கும் பிள்ளைகளுக்கு அந்த ஜெபத்துக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்கு. ஆனாலும் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்து வளர்த்து பிள்ளைங்களை ஜெபம் பண்ண பழக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த அந்த தொடர்பு, அந்த தேவனோடு உள்ள சந்திப்பு உண்டான பிறகு எனக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, சர்ச்சில் ஜெபம் பண்றாங்க, பெற்றோர் ஜெபம் பண்றாங்க, இப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்க தெரியுமா? அது எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? யோனா கப்பலின் அடித்தட்டில் படுத்து கொண்டிருந்த போது எல்லாரும் அவங்க தெய்வத்தை வேண்டிக் கொண்டிருந்த நிலை. கடைசியில் ஜெபத்தின் முடிவில் அவனை தூக்கி எங்க போட்டாங்க? அதுதான். என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், நம்ம பர்சனல் லைஃப்ல அது எனக்காக என் மனைவி ஜெபம் பண்றான், எனக்காக என் புருஷன் ஜெபம் பண்றான், எனக்காக என் மனைவி சாப்பிடுறான். சொல்றோமா? சொல்ல மாட்டோம். விட்டா மனைவி பிளேட்ல இருந்து ஒரு இட்லி கூட எடுத்து வைப்போமே தவிர, எனக்கா இன்னைக்கு மார்னிங் யாருமா சாப்பிடுற, நீ சாப்பிடுறியா, சரி அப்ப நான் மத்தியானம் சாப்பிடுறேன், இப்படி யாரும் சொல்லும்? அது சொல்ல மாட்டோம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் இல்லையே. சொல்லுவாங்க அப்படி தலைவலி மாறவே வேண்டாம், தலை வெடிச்சு போகட்டும், அந்த அமிர்தாஞ்சன் எடுத்து லைட்டா போட்டு விடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்றதெல்லாம் நிறைய பேசுவோம். நம்ம லைஃப்ல ஐயோ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை கட் பண்றோம். ஆனா எதை வேணாலும் நீ உன் லைஃப்ல கட் பண்ணு, ஜெபத்தை மட்டும் கட் பண்ணிராத. உன் லைஃப்ல ஜெபத்தை மட்டும் கட் பண்ணிராத. ஜெபம் உன் லைஃப்ல இல்லைன்னா தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டேன்னு அர்த்தம். தொடர்பு எல்லைக்கு ஒருத்தங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது, என்ன ஆச்சுன்னு. இதுதான் சத்தியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு நேரங்கிறது 2வது மேட்டர். நம்ம தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறோமா உள்ளே இருக்கிறோமா? இயேசுவை பாருங்கள்.
இந்த கொஞ்ச நேரத்தில் தூங்கி எழும்பி காலையில வருவாங்கனால அது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ராத்திரியில வர போகிறார்கள். இயேசுவுக்கு அது நன்றாய் தெரியும். காரணம் யூதாஸ் எழுப்பி போயிட்டான். அவன் போய் கொஞ்ச நேரத்தில் கூட்டி கொண்டு வர போகிறான். இது இந்த ராக்காலம், இயேசுவை பிடிக்கிற காலம். அந்த நேரத்தில் அவர் சீஷர்கள்ட்ட சொல்லுவாரு, 1 மணி நேரமாவது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த 1 hour சொன்னது எப்போ தெரியுமா? அவருக்கு நேரம் இல்லாத போது. நமக்கு நேரம் இருக்கும் போதே 1 மணிக்கு பிச்சி காலையில 15 நிமிஷம், மதியம் 15 நிமிஷம், எவ்வளவு நேரம் ஆச்சு? அரை மணிக்கு. இன்னைக்கு 35 நிமிஷம். அப்போ நைட் எவ்வளவுதான் பண்ண போதும்? இந்த மெடிசின் போடுற மாதிரி. இயேசுவுக்கு டைமே இல்லாத டைம். அவர் என்ன கேட்கிறார்? இப்போ உனக்கு நேரமே இல்லை பேதுரு, அதனால ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாம் கத்தியோட நிறுத்தி இருக்கலாம். சிலர் அப்படி பார்க்கிற பார்வை அப்படிதான் இருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவும் ஜெபமும் என்று எடுக்கும் போது இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. நாமும் நம்முடைய பிரேயர் லைஃபும் அப்படி எடுக்கும்போது நமக்கு எல்லாமே கைகூடி வந்தால் 1 மணி நேரம் திகைப்பது, 1 மணி நேரம் கம்ப்ளீட் பண்றதே நமக்கு சேலஞ்சா இருக்குல்ல லைஃப்ல. இயேசுவுக்கு டைமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் பிடிக்க வராங்க. அப்படி டைம் இல்லாத நேரத்தில் கூட அவர் மினிமம் 1 hour ஸ்பெண்ட் பண்றார். அதன் அர்த்தம் என்ன? ஜெபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெபம் இல்லாத வாழ்க்கை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோம். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் ஆமென், ஜெப சிந்தை என்னில் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும். அன்பு உள்ளமே, பெற்றோரை உங்க கையில பிள்ளைகளை நம்பி கொடுத்திருக்கும் போது நம்மால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியலன்னு அந்த பிள்ளைகளுக்கு என்று நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஃபியூச்சர் நமக்கு முன்னாடி பெரிய கேள்விக்குறியா இருக்கும் போது நம்மால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியவில்லை என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனைக்கு உட்படாதபடி. உட்பட்ட பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. உட்பட்ட பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோதனைக்கு உட்பட்டுட்டோன்னு வைங்கள, மறுதலிக்காம இருக்கிறது சேலஞ்சான காரியம். மறுதலிக்காம இருக்கிறது சேலஞ்சான காரியம். சோதனைக்கு பேதுரு உட்பட்டுருவான். உட்பட்டதுக்கு அப்புறம் அந்த நெருப்பு மூட்டுற இடத்துல போய் உட்கார்ந்து இருந்து பேதுரு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு இருந்தாரா? இயேசுவை நினைக்கிறதுக்கே முடியல. இயேசுவை நினைக்கவே முடியல. இயேசு அப்படி எனக்கு தெரியாதுன்ட்டா. மறுதலிக்காம இருக்கிறதே பெரிய சேலஞ்சான விஷயம். எனக்கு ஆண்டவர் ஏதாவது செய்யணும். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனா நம்மளால நம்ம லைஃப்ல பிரேயர் இல்லைன்னா நம்ம எதை வச்சு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை பாருங்க. அவர் வைத்து போன அந்த அடிச்சுவடை பாருங்கள். அந்த இரவுல ரொம்ப பிஸியான இரவு, பதட்டமான இரவு, ரொம்ப ஒரு முக்கியமான இரவு, டைமே இல்லாத இரவு. டைம் இல்ல. ஏன் ஜோம் பண்ணலன்னு கேட்ட நாம சொல்றதுலாம் டைம் இல்ல. டைம் இல்லாத இடத்துல அவர் 1 hour ஸ்பெண்ட் பண்றார் பிரேயருக்கு. டைம் இருந்தா
இரவு முழுவதும் ஜெபிக்கிறத பைபிள்ல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம் நிலையை உணர்ந்து நம்ம இதுக்கெல்லாம் கிருபையை கேட்கணும். இந்த செய்தி வந்து கொண்டிருக்கும் போதே உங்க இருதயம் கிருபையை கேட்கட்டும். ஆண்டவர், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெப அனுபவம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஜெப அனுபவம் உண்டாகட்டும் அப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், அவர் ஜெபத்துக்கு தடை வராதபடி பார்த்து கொண்டார். ஜெபத்திற்கு தடை வராதபடி பார்த்து கொண்டார். அதே மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரத்தின் 32வது 33வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசு தெரிந்தெடுத்த சீஷர்கள் எத்தனை பேர்? 12 பேர். இப்ப அவர் ஜெபம் அப்படின்னு போகும்போது 2 செட்டா பிரிக்கிறார் பாருங்க. மற்ற 9 பேரையும் ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து விட்டு 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போறார். அதாவது நம்முடைய பிரேயருக்கு தடை வராதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, யாரோடு இருக்க வேண்டும், யாரோடு இருக்கக்கூடாது என்பதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இன்னாரோடு நான் நெருங்கி பழகுனா என் பிரேயருக்கு தடை உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சிட்டுன்னா நான் அந்த பழகிறத விடக்கூடாது. எதை விடணும் தெரியுமா? அந்த நெருங்கி பழகிறத விடணும். இயேசு கால் கழுவும் போது இந்த 3 பேர் காலை மட்டும் கழுவல, 12 பேருடைய காலை சேர்த்து தான் கழுவினார். அதன் அர்த்தம் என்ன? அவரிடத்தில் என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. அவருடைய அன்பு எப்படி இருந்துச்சு? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவருடைய பிரேயருக்கு தடை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எது? ஆண்டவர் யாருன்னு கேட்கிறவன்ட்ட போய் கர்த்தர் என்ன இப்படி ஒரு வார்த்தை நம்ப பண்ணிருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன்னு சொன்னா எடுபடுமா? அவன் கேட்கிற கேள்வி, அவன் வைக்கிற கொஸ்டின் நம்மை தடுமாற பண்ணும். அதனாலதான் பைபிள்ல இருக்கிறது, முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள். இன்னைக்கு அநேகருடைய பிரேயர் லைஃபுக்கான தடைக்கான காரணம் என்ன தெரியுமா? அநேகரோடு நெருங்கி பழகிறதல்ல, அந்த நெருக்கம். ஒருத்தங்க கூட நெருங்கி பழகிறதுனால நம்ம ஜெபஜீவியம் கட்டி எழுப்பப்படுகிறதா அல்லது இருந்த கட்டி எழுப்பப்பட்ட ஜெபஜீவியம் இடிக்கப்படுகிறதா என்பதை சிந்திக்கணும். அதனாலதான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், தேவனுக்கு கொடுக்கிற ஸ்தானம், தேவனுக்கு கொடுக்கிற இடம், தேவனுக்கு கொடுக்கிற நேரம், இதெல்லாம் நாம் மனிதர்களுக்கு கொடுப்பது நிமித்தம் நம்முடைய ஜெபஜீவியம் கட்டியெழுப்பப்படுகிறதா அல்லது இடிக்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவுக்கு இதில் அன்பு தாழ்ச்சி, இதுக்கும் அன்பு தாழ்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வேற. இதை தவறாய் புரிந்து கொள்ள, ஐயோ நான் நெருங்கி பழகாததும் அந்தரையா என்ன நினைப்பானோ, அல்லது வேற நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்கள பிலிப்பு என்ன நினைப்பானோ, அவன் என்ன நினைப்பானோ, இங்க நினைக்கிறது இல்ல விஷயம். ஏன் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது? ஏன் ஜெபத்துக்கு, ஏன் பிரேயர் லைஃபுக்கு, ஏன் இந்த பேதுரு யோவான் யாக்கோபு மட்டும் கூட்டிட்டு போனார்? ஏன்னா அவங்க போட்டு தான் மீனால, அப்படியா? இல்ல, ஏன்னா இந்த 3 பேரும் ஜெபத்துக்கென்று கிரயம் கொடுத்தவர்கள். ஜெபத்துக்கென்று கிரயம் கொடுக்கிறவங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. என்ன கிரயம் கொடுத்தாங்க? இயேசு கிறிஸ்து ஒரு விசை உயர்ந்த மலைக்கு இந்த 3 பேரையும் கூட்டிட்டு போவார். அங்கே யாரதான் கூட்டிட்டு போறார்? இந்த 3 பேரையும். மீதி 9 பேர் எங்க இருக்கிறாங்க? கீழே இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு கேள்வி, ஏன் இவங்களை மட்டும் கூட்டிட்டு பாரு, ஏன் இவங்களை மட்டும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க.
பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம், இந்த ஜெபத்தை பற்றி பேசுறதுனால ஒரு காரணத்தை சொல்றேன். 3 பேரையும் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் இயேசு மறுரூபமானார். மறுரூபமாகி அவங்க அந்த மகிமையை இவங்கள பார்த்தாங்க. திருப்பி கீழே வராங்க. கீழே வந்ததும் சீஷர்கள் வந்து இயேசுவின் இடத்துல என்ன சொல்வார்கள் தெரியுமா? இப்போ ஒரு இடத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது உங்களை விட்டுட்டு உங்க கூட இருக்கிறவங்களை மட்டும் அதை லீட் பண்றவங்க கூட்டிட்டு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்ததும் நீங்க என்ன கேட்பீங்க? கரெக்டா யாரும் என்னைய கூட்டிட்டு போகல, இப்படிதான் கேட்கணும் விருப்பம் இருந்தா. இந்த 3 பேரும் இயேசு கீழே கூட்டிட்டு வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் மற்ற 9 பேரும் வந்து இயேசுவினிடத்தில் என்ன கேட்பாங்க தெரியுமா? எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு. என்ன கூடாம போயிட்டு? கீழே வேற ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஒரு தகப்பன் தன் பையன் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டு வரான். சீஷர்கள் வந்து சீஷர்கள் என்னெல்லாமோ சொல்லி பார்க்கறாங்க, அந்த பேய் போகல. இப்ப இயேசு வந்ததும் அந்த பேய் போயிட்டு. போனதும் சீஷர்கள் இயேசுவின் இடத்துல வந்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எங்களை ஏன் கூட்டிட்டு போகல? அப்படியா? எங்களுக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. பேதுரு, யோவான், யாக்கோபு எங்க கூட்டிட்டு போறார்? ஜெபம் பண்றதுக்கு. எப்பாடா நல்ல வேளை என்ன கூப்பிடல. பேதுரு அங்க போய் தூங்குறாரு, அது 2ஆவது மேட்டர். ஆனாலும் ஏறி போறாரு. ஆண்டவர், எங்க ஆண்டவர் போறீங்க? ஜெபம் பண்ண போறேன்பா. நான் ரைட், போலாம். ஜெபம் பண்ணுவோமா? நமக்கு நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணுவோமா? அப்படி சொல்லும் போது மீதி எல்லாரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு சொல்லும் போது உடனே அந்திரேயா வந்துட்டு, ஆண்டவரே என்னால ஏன்ப்பா, நான் ஏன்ப்பா தகுதி இழந்தேன் உங்க கூட வருவதற்கு? கேட்டாரா? கேட்கல. அதாவது வலுக்கட்டாயமா பிடிச்சு இருத்தி ஜெபம் பண்ண வைக்க மாட்டார் ஆண்டவர். ஐயோ கூட்டாங்களே, இன்னைக்கு பிரேயர் வச்சுட்டாங்களே, ஐயோ நம்மளை பார்க்கறாங்களே, கேமரா இந்த பக்கம் திருப்புறாங்களே, தூக்கம் போச்சே. இவங்கெல்லாம் கிரயம் கொடுக்கிறவங்க. ஜெபத்துக்கு பகல் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ஊழிய, இயேசு கிறிஸ்து எப்படி பிஸியோ அப்படியே சீஷர்களும் பிஸி. அவ்வளோ பிஸி. அவன் இயேசு ஜெபம் பண்ண போகும்போது இந்த 3 பேர் கிரயம் கொடுக்கறாங்க. கிரயம் கொடுக்கறவங்களை எப்பவுமே, அதாவது பிரேயருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறாங்க தெரியுமா? நம்ம லைஃப்ல நம்ம சர்க்கிளுக்குள்ள அவங்களுக்கு முக்கியமான இடம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ரொம்ப பரிதாபம்னா, ரொம்ப வசதி படைச்சவங்க, ரொம்ப இப்படிப்பட்டவங்க எல்லாம் நம்ம லைன்ல வச்சிருக்கிறது நமக்கு ஏதோ பெருமையா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு எருமையும் இல்லை. நம்ம லைனுக்குள்ள ஜெபத்துக்குன்னு கிரயம் கொடுக்கறாங்க தெரியுமா? அவங்க இருக்கணும். நம்ம கான்டாக்ட் எடுத்து, ஆமா யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படி கேட்டா, எனக்கு இன்னார் தெரியும், எனக்கு இவங்கள தெரியும், இவங்கெல்லாம் எனக்கு, அதுல எல்லாம் சிலர் பாராட்டுற பெருமையை பார்த்தா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஏரோது ஐக்கியமாகிறதுக்கு ரொம்ப துடிச்சான். ஆண்டவர் மெதுவா போய் ஏரோது வீட்டில் தண்ணீரை ரசமும் ஆக்கிட்டு அப்படி வந்திருந்தாருன்னா சாப்டர் வேற. அதெல்லாம் ஆமே. ஜெபத்துக்கு கிரயம் செலுத்துவாங்க. சிலர் ஜெபிக்கிறது மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்கள தயவு செய்து, நான் கண்ணை மூடும் போது உங்களை சுத்தி இருளா இருந்துச்சு. கண்ணை மூடினா எல்லாருக்கும் இருளாதான் இருக்கும். சிலர் அப்படி ஆக்ட் பண்ணுவோம். எனக்கு இப்படி சொன்னார், அப்படி சொன்னார். அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. தெரியுங்க, நம்ம ஸ்பிரிட்ல ஃபீல் பண்ண முடியும். இவங்க ஜெபத்துக்கு கிரயம் கொடுக்கிறவங்க, இவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். தானியேல் பாருங்க, உயர்த்தப்பட்ட பிறகு அவனுக்கு ஒரு காரியம் வந்ததும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கூப்பிடுறான். ஏன்னா அவங்க எல்லாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. நம்ம லைஃபுடைய சர்க்கிள் இருக்குல்ல, அப்படி ஒவ்வொரு வட்டமா கூடிட்டே இருக்கும். நெருங்கின சொந்தம், பக்கத்து சொந்தம், 10 கிலோமீட்டர் சொந்தம்,
தூரத்து சத்தம், இப்படி எல்லாம் வரும் நம்ம லைஃப் பார்த்தா. இவங்க எனக்கு ஒன்று விட்டு அவங்க விட்டு ஒன்று சில சொல்லி 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 யாரை சொல்றேன்னே மறந்துடுவாங்க. இவங்க நம்ம தாத்தாக்க அப்பாக்கு அம்மா நம்ம யாரை சொல்லிட்டு இருந்தோம், அவ்வளோ தூரம் இருக்கும், அவ்வளோ தூரம். இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய வட்டங்களை போட முடியும். பட் நமக்கு நெருங்கின சொந்தங்கள் அப்படின்னு பார்த்தா, அதாவது உறவின் முறையா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். ஆனா நம்ம ஹார்ட்டுக்கு நெருங்கினவங்களா இருக்க வேண்டியவங்க யார் தெரியுமா? ஜெபத்துக்கு முக்கியத்துவம். அப்படிப்பட்டவங்க இருந்தா கண்டிப்பா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு இந்த இடத்துல என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறார்னா, தன்னுடைய ஜெபத்துக்கு தடை வராதபடி. பெந்தேகோஸ்தே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் 4000 பேர், அப்புறம் எண்ணிக்கை கடக்காத கூட்டம் வருது. அங்க சில மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டு, ஒழுங்கா விசாரிக்கல, அப்படி இப்படின்லாம் ப்ராப்ளம் வந்ததும் சீஷர்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்க பாரு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நல்ல அபிஷேகம் பெற்ற ஆட்களை நீங்களே தெரிந்தெடுத்து விசாரிக்க வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இது எங்களுக்கு கட்டாயிடக்கூடாது. நாங்க இப்படி ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுட்டு இருந்தா எங்களுக்கு பிரேயர் லைஃப் பாதிக்கப்பட்டுரும். அவங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பிரேயர் லைஃப் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, ஜெப ஜீவியும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபம் பண்றதுக்காக போகும்போது 16வது அதிகாரம் 16வது வசனம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து அவள் எதிர்பட்டாள். எதிர்பட்டு என்ன சொல்லுகிறாள்? அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அவள் அநேக நாள். எப்பெல்லாம் அவள் செய்வா தெரியுமா? நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு. அப்ப சாத்தானுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இவன் பிரேயரை ஸ்டாப் பண்ணணும். நிறையவருடைய ஜெபம் எப்ப ஸ்டாப் ஆகும் தெரியுமா? பிரேயருக்கு போய் உட்காரும் போது யாராவது கூப்பிட்டுருக்காங்களான்னு போனை பார்ப்பாங்க. ஜெபம் போச்சு. ஏன்னா யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏன் கூப்பிடல? குறி சொல்லுகிற ஆவி எந்த வழியா வரோன்னே, இது குறி சொல்லுகிற ஆவி பவுலுக்கு. நமக்கு வரதெல்லாம் குறி வைக்கிற ஆவி. அப்படி நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு போன் வந்திருக்கா, நமக்கு என்ன வரும்? டவுட் வந்துருக்கும். யார் கூப்பிட்டுருப்பா? கூடி போனா கஸ்டமர் கேர்ல இருந்து ஒழுங்கு மரியாதை ரீசார்ஜ் பண்ணு, எவ்வளவு நாளா வச்சிட்டு இருக்க அப்படின்னு. வேற யாரு கூப்பிடுவா? வழக்கமாய் அவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எதிர்கொண்டு பிரேயரை தடுக்கணும். பவுல் பாருங்க, பவுல் அந்த அவனுடைய எல்லைக்குள் விடவில்லை. அவன் கொஞ்ச நாள் பார்த்து ஸ்டார்டிங்ல கண்டுக்கல, போக போக பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆவியில வைராக்கியம் கொண்டு என்ன சொல்லுகிறான் என்றால், நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே. அவன் ஜெபிக்கிறவனுக்கு தான் தெரியும் என் பிரேயருக்கு தடை வருது. அதுவும் திடீர்னு ஜெபிக்கிறவனுக்கு தெரியாது. அதனுடைய 16வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டான். ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தையும் வழக்கமாக்கி கொண்டான். வழக்கமா அவன் ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களுக்கு தெரியும் பிரேயருக்கு கொஞ்சம் சின்ன தடை வருது அப்படிங்கிறது. உடனே அவங்க யாரோடு போராடுவாங்க தெரியுமா? ஆவியோடு. பிரேயருக்கு தடை வந்துடக்கூடாது. அந்த அம்மா நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, உன்னதமான தேவனுடைய
ஊழியக்காரர். என்ன அருமையான வார்த்தை. ஏதாவது அவங்க அந்த அந்த லேடி சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சா? ஒரு வார்த்தை மிகைப்படுத்தி சொல்லிச்சா? இல்ல. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இப்படி அநேக நாள் அந்த அந்த லேடி சொன்னதுல ஏதாவது ஒரு வார்த்தை தப்புன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா ஜெபம் பண்ண போகும்போது தான் சொல்லணுமா? ஜெபம் பண்ணும் போதுதான் வரணுமா? சிலர் சில முக்கியமான விஷயத்தை சொல்லும் போது இப்படிப்பா, நான் ஜெபம் பண்ணும் போதுதான் சொல்லணுமா? எவ்வளோ நாள் இருக்கு, எவ்வளோ நேரம் இருக்கு. ஒரு ஜெபிக்கிறவனுக்கு தான் தெரியும். ஜெபத்துக்கு தடை வருதுனாலே அவன் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம லைஃப்ல எதுக்கு வேணாலும் தடை வரலாங்க. ப்ரமோஷனுக்கு தடை வரலாம், தப்பு கிடையாது. எந்த காரியத்துக்கும் தடை வரலாம். ஆனா ஜெபத்துக்கு மட்டும் தடை வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரேயருக்கு மட்டும் தடை வந்துடவே கூடாது. வந்துட்டுனாலே எல்லாத்துக்கும் தடை வந்துட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டேம்ல இருந்து தண்ணி திறந்ததும் பல கிளைகளில் ஆறா தண்ணி போகும். ஒவ்வொரு ஆற்றையும் அடைப்பது ஈஸியா, ஒரேடியா டேம் அடைக்கிறது ஈஸியா? இதுதான் அவன் செய்யறான். பல ஆசீர்வாதத்தின் வாசல்களை, ஐயோ சம்பளத்தில் கை வைப்போம், இவன் சுகத்தில் கை வைப்போம், இவன் அதில் கை வைப்போம், இதில் கை வைப்போம், இப்படி அவன் செய்யறதுக்கு பதிலா மொத்தத்தில் சாத்தானே யாரு நேர்வழியா வர்றவனே கிடையாது. சாத்தானாலே ஷார்ட்கட், பக்க வழியா அப்படி வரவன் தான். அதுக்காக ஏதாவது ஷார்ட்கட் வேலை போய் சாத்தானுக்கு என்ன பேரு? இந்த குறுக்க போய் சிலர் இந்த தெருவழியை இப்படிதான். நாங்கள் முந்தி கேரளுக்கு போகும்போது ஒழுங்கா ஒரு ரோடு இருந்து அந்த வழியை போகும்போது ஒரு சகோதரர், இல்லை 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 நான் இந்த வயலோட போவேன். பாதி தூரம் ஆகல, வண்டி நிக்குது, ஒரு பெரிய ஆணி உள்ள ஏறி டயர் பஞ்சர் ஆகி கடைசியில் அன்னைக்கு அவர் கேரளுக்கு வரல. அவர் டயரை மாற்றி வர்றதுக்குள்ள நாங்கள் கேரளெலாம் பாடி முடிச்சு. இப்படி நிறைய ஷார்ட்கட்டில் போய் அவன் தடுக்க பார்ப்பான். எப்படி தடுக்கலாம்? இவருக்கு இங்க மொத்தத்தில் எங்க கை வைக்க? பிரேயர்ல கை வச்சிரு. ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. இரண்டாவது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மார்க்கு 14வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. 33 பாருங்கள். பேதுருவை நான் வாசிக்கிறேன். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் இருக்கு. இப்ப அவருக்கு கொஞ்சம் திகில், கொஞ்சம் வியாகுலம், கொஞ்சம் கஷ்டம். அவருக்குள்ள என்ன ஆகுது? தொடங்குனது என்ன செய்தா தெரியுமா? தனியா போயிட்டார். என்ன அதன் அர்த்தம்? ஜெபிக்கிறவங்க நம்ம சுத்தி இருந்தாலும் நம்ம லைஃப்ல தனி ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கவனமா கேளுங்க. தனி ஜெபம். 12 ஜனங்களுக்கு தெரிந்ததை விட 12 சீஷர்களுக்கு தெரிந்தது இயேசுவை குறித்து அதிகம். அந்த 12 சீஷர்களிலே மற்ற 9 பேருக்கு தெரிந்ததை விட இந்த 3 பேருக்கு இயேசுவை குறித்து தெரிந்தது இன்னும் அதிகம். இந்த 3 பேருக்கு தெரிந்ததை விட பிதாவுக்கு இயேசுவை குறித்து தெரிந்தது இன்னும் அதிகம். நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும். நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும். நம்மை அப்பப்ப பார்க்கிறவங்களுக்கு தெரிந்ததை விட அடிக்கடி பார்க்கிறவங்களுக்கு நம்மை குறித்து தெரிந்தது அதிகம். அடிக்கடி பார்க்கிறவங்களுக்கு நம்மை குறித்து தெரிந்ததை விட நம்மோடு நெருக்கமா இருக்கிறவர்களுக்கு நம்மை குறித்து தெரிந்தது அதிகம். ஆனால் இவங்களுக்கு தெரியாததும் நம்ம லைஃப்ல இருக்கிறது. அது ஒருத்தருக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம பர்சனல் பிரேயர். இதுதான் தனி ஜெபம். இதுதான் தனி ஜெபம். அதாவது மற்ற 9 பேருக்கு தெரியாதது இயேசு
இந்த 3 பேருக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் மறுரூபமான போது அவர் மகிமை. இதை யார்கிட்டயுமே சொல்லாது. ஆனா அந்த 3 பேருக்கும் தெரியாதத இயேசு பிதா கிட்ட மட்டும்தான் சொல்றார். அதாவது நம்மை ஆண்டவருக்கு தாங்க தெரியும். ஆனா நம்ம லைஃப் அப்படி இருக்கணும். என் லைஃப்ல நான் பப்ளிக்கு முன்னாடி வெளிப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு அறிமுகமானவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறதுன்னு ஒன்று இருக்கிறது, எனக்கு நெருக்கமானவர்கள் வெளிப்படுத்துகிறது ஒன்று இருக்கிறது. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேல இங்க பாருங்க, அவர் வியாகுலப்பட தொடங்கினதும் கொஞ்சம் நான் தள்ளி போயிட்டு வரேன். அதாவது என் லைஃப்ல நான் ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் சொன்னானோ அது எல்லாத்தையும் என் கூட இருக்கிறவங்கள்ட்ட நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஆண்டவரை அவங்க ஸ்தானத்தில் இறக்கி வைத்து பார்க்கிறேன், அல்லது அவர்களை ஆண்டவர் ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்து பார்க்கிறேன் என்ற அர்த்தம். ஆண்டவரை மற்றவர்கள் ஸ்தானத்தில் இறக்கி வைக்கிறோம் என்றால் நாம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம். மற்றவர்களை ஆண்டவருடைய ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கிறோம் என்றால் நாம் அவர்களை விக்கிரகமாக்கி விட்டோம் என்ற அர்த்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். அவர் வியாகுலப்பட தொடங்கினதும், ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அழப்போகிறார். இதுக்கு அடுத்து என்னாக போகிறது? அவருடைய வியர்வை அப்படி அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ ப்ரெஷர். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி நரம்புகள் கட்டானாதான் இப்படி வருமா. எந்த அளவுக்கு அவர் தொடங்கினதும் பேதுரு யோவான் யாக்கோபிட்ட நீங்க இங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் இப்ப வாரேன்னா. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆகார் அலைந்தது இஸ்மவேலுக்கு தெரியும், ஆகார் அழுதது இஸ்மவேலுக்கு தெரியாது. அவளுக்கு அழணும்னு வந்ததும் பிள்ளைய செடிக்கு கீழே வச்சுட்டு ஒரு அம்பு ஏகிற தூரத்துல போய் உக்காந்திருந்து, ஹல்லேலூயா, நம்முடைய அலைச்சல் 4 பேருக்கு தெரியலாம், நாம அழுறது அவருக்கு மட்டும்தான் தெரியணுங்கிற நிலைமையில வியாகுலப்பட தொடங்கின. பெயின் ஜாஸ்தி ஆகுது. பெயின் ஜாஸ்தியானதும் அவருக்கு தெரியும், ஆண்டவரே, அதாவது என்னுடைய வேதனையின் உச்சம் உமக்கு மட்டும் தெரிந்தால் போதும். என்னுடைய வேதனையின் உச்சம் இருக்கிறது இல்ல, இவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, அவ்வளவு தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு. இவர் வியாகுலப்பட தொடங்கினார், அவ்வளவு தெரிஞ்சா போதும் பேதுருவுக்கு. இவர் திகிலடைய தொடங்கினார், அவ்வளவு தெரிஞ்சா போதும். மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு அவ்வளவு தெரிஞ்சா போதும். அப்ப யாருக்குதான் உங்க எல்லாம் தெரியணும்? என்னை விட்டு விலகாத நல்ல பங்கு, நான் தனித்திரேன், பிதா என்னோடு இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் என்னோடு இருக்கிற என் அப்பாவுக்கு மட்டும். அவருக்கு அந்த பெயின் ஸ்டார்ட் ஆனதும் அவங்க 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 ஏதோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு தெரிஞ்சா போதுங்க. அவர் அங்க போய் முழங்கால் போட்டு கல்ல உட்கார்ந்து அழுதது, அவர் சத்தமிட்டு அழுதார் என்று, அழுது விண்ணப்பம் பண்ணினார் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரெஃபரன்ஸ் தெரியல, எடுத்தீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெயின் ஜாஸ்தி ஆனதும் அவருக்கு இப்போ சத்தம் போடணும். அதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா பேதுரு? உண்மையிலே அவர் பேதுரு யோவான் யாக்கோபு கூட இருந்து இப்படி சத்தம் போட்டிருந்தாருன்னா அவங்க தூங்கியிருப்பாங்களா? எப்படிங்க தூக்கம் வரும்? ஏசு அவங்க தூங்குனது தூங்கணும்னு தூங்கல, அவங்க இந்த மேட்டர் ஒரு சீரியஸா எடுக்கல, அவர் காட்டல. அவர் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆனதுமே நல்ல கவனிங்க. இப்படி ஒரு லைஃப் தேவைன்னா நமக்கு தேவனோடு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நமக்கு தேவனோடு நல்ல ஒரு உறவு இல்லைன்னு வைங்கள, நம்ம பெயின் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட கொட்டிட்டு இருப்போம்.
ஆண்டவர் ஆபிரகாமை முதல்ல சந்திக்கிறார் பெத்தேலில். சந்திக்கும் போது அந்த இடத்துல ஆபிரகாம் இல்லை, யாக்கோபை. அந்த இடத்துல யாக்கோபு அழுதானா? அழல. யாக்கோபு இப்பொழுது யாரை முதல்ல பார்க்கிறான்? அடுத்து ராகேல பார்க்கிறான். ராகேல பார்த்ததும் யாக்கோபு என்ன பண்ணா? ஓன்னு அழுக. நான் வீட்டில் தான் இருந்தேன், எங்க அம்மா அப்படி அனுப்பி விட்டாங்க. ஓன்னு ஒரே அழுக. இந்த அழுகை அவன் யார்கிட்ட அழுதுருக்கணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அழ முடியல. ஏன்னா உறவு இல்லை. அதனாலதான் நீங்க அதனாலதான் அப்பா கூட நல்ல உறவு இயேசுவுக்கு இருந்ததுனால அவர் அந்த கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் நான் இந்த இடத்துல இருந்து அழுதுருவேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் எழுப்பி போயிட்டார். ஆனா இதே யாக்கோபு 20 வருடம் கழித்து திரும்பி வரும்போது ஏசா 400 பேரோட கூட வருகிறான் என்றதும் யாக்கோபு இப்போ அழுக வருது, பயம் வருது. உடனே யாக்கோபு எல்லாரையும் மறுகரைப்படுத்தி விட்டு யாபோக்காற்றின் கரையில உட்கார்ந்து வேதம் சொல்லுகிறது அழுது கெஞ்சினான். அவன் அழுது கெஞ்சினது தன் மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாது. நமக்கு நம்ம லைஃப்ல என்னுடைய சீக்ரெட் பார்ட்ட நான் என் அப்பா கிட்ட மட்டும்தான் என்கிற அனுபவத்துல நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு இருக்கிறதா? அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு. எஸ், அவ்வளவுதான். இயேசு எவ்வளோ பெரிய பாரத்தை, அதாவது அவ்வளோ பெயின், அதாவது அவர் மனசுல என்னதான் இருக்கு தெரியுமா? அவர் பாடுபட போறதா இருக்கு. அவர் பேசுறது அதான். அவர் மறுரூபமான போது ஐயோ மோசே எலியா வந்து நிற்பாங்கல்ல, அவங்க 2 பேர்கிட்ட இயேசு என்ன பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க? எருசலேமில் பட போகிற பாடுகளை குறித்து. அப்போ சீக்கிரட்டா பேசும்போது நைட்டு தூங்காம அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆனா சீஷர்களோடு படகுல போகும்போது இயேசு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருந்ததும் சீஷர்கள் எழுப்பி என்ன கேட்பாங்க தெரியுமா? உமக்கு கவலை இல்லையா? இப்படி வாழணும். கவலை கண்ணீர்லாம் அப்பா கிட்ட மட்டும், கூட இருக்கிறவங்க முன்னாடி நான் ஜாலியா இருக்கிறேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா புயல் அடித்தாலும் உன்னை பார்த்து கேட்பார்கள், இவனுக்கு என்ன கவலை, இவனுக்கு என்ன கவலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கவலை இல்லையா? ஆமென். ஆனா அவர் நைட்டு பாருங்க, அவருக்கு தூக்கம் இல்லை. அவர் போய் உட்கார்ந்து இருந்து, அப்பா என் ஆவியில நான் கலங்குறேன், எடுத்துக்கோங்கன்னு சொல்லவா, என்னன்னு சொல்லவா? அதெல்லாம் அங்க. ஹல்லேலூயா. நீர் இருக்க கவலை எனக்கில்லை, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே, நீர் இருக்க நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவாயிரே, 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 யெகோவா. துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன், துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன், துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தே, துயரத்தால் நான் துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேனப்பா, துணையாய் நீர். ஆமே. வஸ்திரம் என் மேல் விரித்தீரே,
உம்மடையாளம் கொடுத்தீரே. என்ன வந்தாலும் என்னோடு இருப்பீரே. கைகளை உயர்த்தி யெகோவாயீரே, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை குறித்து சொல்லும்போது, தனி ஜெபத்தை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, Facebookல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு நான் ஜெபம் பண்ண போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவன் எதுக்கு கதவை பூட்டுறானே இன்னொருத்தங்களுக்கு? நமக்கு என்னன்னா, ஒரு மணிக்கு ஒரு தப்பி தவறி ஜெபம் பண்ணிட்டோம்னா 1 வருஷம் அதை சொல்லியே ஆகணும். அது எப்படின்னா, எப்படி சொல்லுவோம் தெரியுமா? என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க என்னாச்சு? முழங்கால் போட்டு, ஆண்டவர் பாப்பா உன்னை யார் போட சொன்ன? இதுக்கு நீ நமக்கு அதை சொல்லணும். நீங்க கூப்பிடும் போது நான் ஏன் எடுக்கல தெரியுமா? நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ஏன் எடுக்கலன்னு கேட்டானா, அது ஜெபம் பண்ணத சொல்லிடணும். நீ கதவை பூட்டுறது எதுக்கு பூட்டுறேன்னு தெரியக்கூடாது, எனக்கு மட்டும்தான் தெரியணும். உன்னுடைய சீக்ரெட் பார்ட் எனக்கு மட்டும்தான் தெரியணும்னு நேச வைராக்கியம் உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த ஒரு மனநிலையில நீ கதவை பூட்டிட்டேன்னா, நீ உள்ள போகும்போது தனியா தான் போற. டோரை க்ளோஸ் பண்ணது அப்பா இருப்பார். அந்த வசனம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற. நம்ம பர்சனல் பிரேயர்ல நம்ம டோரை க்ளோஸ் பண்ணது அப்பா உள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா. வேற யாரும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. பேதுரு, யோவான், யாக்கோபு அது இருக்கட்டும், மற்ற சீஷர்கள் இதெல்லாம் முக்கியம். ஆனா அது எல்லாம் நம்ம பர்சனல் பிரேயர் லைஃப் எப்படி இருக்கிறது சொல்லிட்டு சொல்லுவாரு 16வது வசனத்துல, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? ஜெபிக்கிறவனுடைய முகம் வாடி இருப்பதை மனுஷன் பார்க்கவே கூடாது. மனுஷன்ட்ட உன் ஃபேஸ் டல்லா இருக்கிறத காட்டிராத, காட்டிராத. நெகேமியா ஒரு வார்த்தை சொல்லுவார், 2வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே, அர்த்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் நான் ஒரு நாள். அதுல அவர் ரொம்ப தீர்மானமா இருக்கிறார். ராஜாவுக்கு முன்னாடி எப்படி மட்டும் இருந்துடக்கூடாது, அப்படி ஒரு நாளும் இல்லை. ஆனா இன்னைக்கு பார்த்து ராஜா என்ன பார்த்து கேட்கிற, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லை, இது மனதின் துக்கமே ஒழிய இல்லை என்றதும் நான் மிகவும் பயந்து. என் மன துக்கம் ஆண்டவரையும் தாண்டி இன்னொரு பர்சனுக்கும் தெரிய வந்துட்டேன்னு சொல்லும் போது நெகேமியாவுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? பயம் வந்துச்சு. பயம் வந்ததும் அடுத்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 3வது வசனம், ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க. 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி,
ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்று. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அங்கேயும் விடல. ராஜா கிட்ட அதுக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த பரலோக கான்டாக்ட், அதாவது எனக்கு ஒரு நியூ கான்டாக்ட் கிடைச்சதும் மெயின் கான்டாக்டை விட்டுறக்கூடாது. ஒரு நியூ கான்டாக்ட் கிடைச்சிட்டு ராஜா கிட்ட ஃபேவர் கிடைக்குது உடனே இல்ல பயம். ஏன் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லி அழுத மேட்ரு இன்னொரு நபருக்கு போயிட்டுன்னு சொல்லும் போது நான் பயப்படணும். நான் எங்கேயா கோட்டை விட்டுட்டேன் ஆண்டவரே. அலங்கத்தை நெகேமியா கட்டுவதற்கு முன்பாக தன்னுடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தை கட்டினான். உன் ஜெப ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பு. எந்த இடிந்து போன அலங்கமானாலும் 52 நாளைக்குள்ள ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு, அதாவது உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவம் 1 2 நம்ம பாவத்தை சுமந்தாலே உலகத்தின் பாவம். அவரை பார்த்து சீஷர்கள் கேட்கிறாங்க, உமக்கு கவலை இல்லையா? எப்படி இருக்கிற பாருங்க. ஆனா பிதா கிட்ட பாருங்க, சத்தத்தோடு கண்ணீரோடு Thank you Holy Spirit. என்ன ஒரு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். 5ன்னு சொல்லிட்டேன்ல, டைம் ஆயிட்டு. 3 என்ன சொல்லி ஜெபிக்கிறேன். 3வது, அவர் ஜெபத்திலே விருப்பமும் இருந்தது, விசுவாசமும் இருந்தது. 35 36 வசனங்களிலே சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்த அந்த வேளை தம்மை விட்டு நீங்க கூடுமானால், அந்த வேளை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, இது அவருடைய ஃபெய்த். எல்லாம் உம்மால் கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். இது அவருடைய விருப்பம். நம்முடைய ஜெபத்துல எது முக்கியம் தெரியுமா? விசுவாசமும் விருப்பம். விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணவே முடியாது. நம்ம ஜெபம் பண்றதுனாலே நமக்கு ஃபெய்த் இருக்குன்னு அர்த்தம். அது எந்த லெவலுங்கிறது 2வது. இவன் ஜெபம் பண்றதுனால ஃபெய்த் இருக்கு, கொஞ்சமோ நிறைய, அது 2வது. முதல்ல நம்ம ஜெபம் பண்ணவே இல்லைனாலே நம்ம விசுவாசம் இல்லாதவர்களை போல இருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசம் ஆகட்டும், கர்த்தர் எனக்கு இதை தருவார் என்பது விசுவாசம். ஆனால் அது தேவ சித்தமா இல்லையா என்பதுதான் ரொம்ப முக்கியம். எனவேதான் தம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி விருப்பத்தையும் வெளிப்படுத்தி அது 2ஐயும் அவர் எதற்குள்ளே வைக்கிறார் தெரியுமா? சித்தத்துக்குள்ளே வைக்கிறார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. விசுவாசம் உள்ளவர்களாகி எதை கேட்டாலும் கிடைக்கும். அது இயேசுவினுடைய போதனை அப்படிதான் இருந்துச்சு. ஆனாலும் நான் விசுவாசத்தோடு கேட்கிற காரியம் தேவனுக்கு சித்தமா இல்லையா? தோட்டத்தில் வச்சு ஜோம் பண்ணும் போது எப்படி ஜோம் பண்ணுவார் தெரியுமா? இதை என்னை விட்டு எடுத்து போடும். சித்தத்துக்கு உட்பட்டு இந்த ஜெபம் இருந்ததுனால எப்படி மாறிச்சு தெரியுமா? இந்த பாத்திரத்தை தட்டி போட பேதுரு கத்தியை ஓங்கினதும் பேதுருவை கத்த ஸ்டாப் பண்றார். நம்முடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்துக்கு உள்ளே வைக்கும் போது அவருடைய சித்தம் நம்முடைய விருப்பமாய் மாறிவிடும். அதாவது ஒரு அப்பா பையன் 2 பேரும் துணி எடுக்க கடைக்கு போறாங்க. இங்க இருந்து பையன் சொல்றான், அப்பா எனக்கு இந்த ஷர்ட் ஓப்பனா உள்ள
சட்டை தான் வேணும்னு போகிறோம். சரிப்பா வான்னு சொல்லிட்டு அப்பா கூட்டிகிட்டு போகிறார். அப்பா கூட்டிகிட்டு போய் அங்கே கடைக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் அப்பா பேசுகிறார். இங்கே பாரு இந்த ஷர்ட் இப்படி, ஆனால் இந்த ஷர்ட் இருக்குல்ல இப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆகலை. என்ன ஆகுது தெரியுமா? வீட்டிலேருந்து போன பையன் எதை வாங்க போகணும்னு நினச்சானோ அதை விட இப்போ அப்பா சொல்கிறதுக்கு மேலே அவனுக்கு என்ன ஆகிட்டு தெரியுமா? ஆசை வந்து அதை வாங்கிட்டு வரான். இதுதான் பிரேயர். இதுதான் பிரேயர். நான் நிறைய ஆசையோடு உள்ள போய் அப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, இயேசு சீஷர்கள் காது கேட்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யணும்னு கேட்டா, ஏற்கனவே பேதுரு சொல்லி இருக்கிறான், இவைகள் ஒரு காலம் உமக்கு அந்த இடத்துல பேதுரு தூக்கமாவது ரெண்டு ஆண்டவரை ஆமேன் ஆமேன் சேர்ந்து நிப்பாங்க. அங்க நடக்கதே வேற. கத்தி எடுத்து வெட்டினதும் பேதுரு இந்த கொஸ்டின் கேட்பாங்க, என்ன ஆண்டவர் கொஞ்சம் முன்னாடி ஜெபம் பண்ணீங்க நீங்கபடி செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டு, இப்ப நான் கத்தி எடுத்ததும் கத்தி எடுக்கிறவன் கத்தியால சாவான்னு இல்ல, அது வேற. அது அப்பா கிட்ட உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அந்த பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு பாத்திரம் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறார். உள்ள எதுக்கு போனீங்க? இந்த பாத்திரத்தை எடுத்து போடுங்க. இப்ப வெளியே எதுக்கு வந்திருக்கிறீங்க? பாத்திரம் எங்க? பாத்திரத்தை எடுத்து போடும். இதுல மட்டும் அவர் உறுதியா இருந்துட்டு வெளியே வந்திருப்பாருன்னா யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுறோம். நான் இவன் தான் பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேற யாரையாவது காட்டி கொடுத்திருப்போம். இல்ல, நான் தான். எங்க அந்த பாத்திரம்? நான் பருகும்படி என் அப்பா வச்ச பாத்திரம் எங்க? நம்முடைய விருப்பமும் நம்முடைய விசுவாசமும் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருக்குமானால் அவருடைய சித்தம் எதுவாது நம்முடைய விசுவாசமாகிவிடும். அது நம்முடைய விருப்பமாகிவிடும். ஹல்லேலூயா. சித்தம் செய்யணுமே செய்து கரத்தை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரத்தை பிடித்தவரே இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. இதுவரை கைகளை உயர்த்தி சித்தம் செய்யணுமே சித்தம் செய்யணுமே. சொல்லுங்க, நீங்கதான் எல்லாமே ஏகம்தான். நீங்கதான் ஏகம்தான். ஆமென். நாலாவதாக ரெண்டு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன். 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். 37வது வசனத்துல, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி பேசுகிறதை பார்க்க முடியும். என்னதுன்னு அர்த்தம் தெரியுமா? ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தம்மோடு இருக்கிறவர்களின் நிலையை உணர்த்துவார். உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? உங்க புருஷன் எப்படி இருக்கிறார்? உங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க? அவங்க நிலைமை என்ன? இது நமக்கு தெரியணும். ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் அதை தெரியப்படுத்துவார். இயேசு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில வந்து ஏன் இவங்களை பாக்குறாருன்னு அவருக்கு தெரியும். இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நித்திரையா இருக்கிறாங்க. நித்திரையா இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட இவர்கள் எல்லாம் இப்போ எதை நோக்கி பயணிக்கிறார்கள் தெரியுமா? சோதனைக்கு உட்பட போகிறார்கள். நம்ம கூட இருக்கிறவங்க சோதனைக்கு உட்படுவதற்கு முன்னமே நம்ம ஜெபிக்கிறவர்களா இருந்தா அவங்க சோதனைக்கு உட்பட போகிறார்கள் என்கிற வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த வெளிச்சம் இருந்ததுனாலதான் இயேசு பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக வேண்டிக் கொண்டார். அப்படி வேண்டிக் கொண்டதுனால மறுதலித்ததோட நிறுத்தி விட்டான். அவன் விசுவாசம் ஒளிந்து போகல, மீண்டும் லைனுக்குள்ள வந்துட்டான். நம்ம கூட இருக்கிறவங்க நிலைமை என்ன? இந்த நிலையை அறிந்து கொள்ளணும். பிள்ளைகளின் நிலை என்ன? பிள்ளைங்க படிக்கிறேன்னு சொல்லி கதவை போட்டிட்டு புக்கோட உள்ள போகுது. புக்குக்குள்ள போனும் இருக்கு, நமக்கு தெரியாது. நிறைய, அதாவது நம்ம எல்லாம் கண்ணில் எண்ணெய் ஊத்தி, இந்த எண்ணெயை ஊத்தி காத்துட்டு இருந்தாலும் நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால்
ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கணும். இப்போ இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் நம்புறேன் பேதுருக்காக ஜெபம் பண்ணியிருப்பார். ஏன்னா இவங்களை ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கல்ல. நம்ம ப்ரேயர்ல ரொம்ப ஜெபம் பண்றது யாருக்காக ஜெபம் பண்ணுவோம்? நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ஃபேமிலிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல. அப்போ டெய்லி நம்ம அப்போ ஜெபம் பண்ணும்போது அவருக்கு ஸ்பிரிட்ல தெரியுது இவங்க சம்திங், அவங்க ஏதோ ட்ரபிள்ல இருக்கிறாங்க. இயேசு வந்து பார்க்கிறார். இயேசு வந்து பார்க்கிறார். பிரேயர் முடியல, வந்து பார்க்கிறார். பிரேயர்ல தெரியும். இயேசு கிறிஸ்து தனித்து மலையில ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டுன்னு இருக்கு. அவருக்கு தெரியுது அவங்க ஏதோ ட்ரபிள்ல இருக்கிறாங்க, அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிறாங்க. நம்முடைய பிரேயரை ரெகுலர் ஆக்குங்க. நம்ம ஃபேமிலி எந்த நிலையில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை படகு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, நமக்கு உணர்வு வரும். அந்த உத்தரவாதம் எடுக்கிற ஒரு நபர் கூட ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் கேரண்டியே கிடையாது. நோவாவின் நாட்களிலே நோவா உத்தரவாதம் எடுத்தான். அது குடும்பமே காக்க ஒரு ஆள் உத்தரவாதம் எடுக்க ரெடியானா போதும். ஒரு நபர் உத்தரவாதம் எடுக்க. இது ஒண்ணும் தெரியாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் சேர்ந்து மூழ்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து மூழ்கிட்டு இருக்கிறோம். உடன் இருப்பவர்களின் நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள். உத்தரவாதம் எடுங்க. இன்னைக்கு அவர் நிற்கிறார், நாளைக்கு அவர் இல்லாத போது இந்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தினுடைய பதில் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்பதாக பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்றான். நாளைக்கு நீங்க இல்லைனாலும் உங்க தலைமுறை எழும்பி நிற்கும். கர்த்தரே தேவன் என்று சொல்லும். ஆனா இன்னைக்கு நம்ம நிக்கணும். அவங்க ஏதோ ட்ரபிள், அவங்க ஏதோ சோதனைக்கு உட்பட போகிறாங்க. உணர்ந்து கொள்ளுங்க. நான் வேண்டிக் கொண்டேன் சொல்றார். உணர்ந்து கொள்ளுங்கள். ஐந்தாவதாக நாம் இப்ப வாசித்தோமே, அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே 39 சொல்லி, எந்த வார்த்தைகளை? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகள். என்ன அதன் அர்த்தம்? நீ கேட்ட காரியத்திற்கு ஒரு தெளிவு உண்டாகும் வரைக்கும் ஜெபத்தை மாத்தாத. நமக்கு தான் இஷ்ட கணக்கில் பிரேயர் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம். அடி 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 அடிச்சு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறோம். கேட்ட காரியத்திற்கு தெளிவு உண்டாகும் வரைக்கும் வேற பாயிண்ட்டுக்கு போகாத. இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது என்ன நடந்துச்சு தெரியுமா? மூன்றாவது முறை ஜெபித்த போது லூக்கா 22:43 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அதன் அர்த்தம் என்ன? இந்த பாத்திரத்தை நீக்குவதல்ல தேவ சித்தம், இந்த பாத்திரத்தில் நீங்க பானம் பண்ணுவதுதான். அப்போ ஒரு தெளிவு வந்ததும் இயேசு ஜெபத்தை அங்க ஸ்டாப் பண்ணிட்டு எழுந்து சீஷர்களிடத்துல வந்து என்ன சொல்லுவா தெரியுமா? இனி நீங்க இளைப்பாருங்க, எனக்கு கிளியர் ஆயிட்டு, நான் கிளியர் ஆயிட்டேன். நமக்கு ஒரு தெளிவு வர்றது வரைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா, நீங்க அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளினாலே நம்ம ஜெபத்தெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாட்டியாவது கேட்கணும். எத்தனை ஒரு நம்ம ஜெபத்தில் ஆண்டவரே விரட்டி இருப்போம் தெரியுமா? இவன் என்ன பேசுறானே கேட்கணும். நீ என்ன பேசுறீ? ஆண்டவர் பாருங்க மறுபடியும் அந்த வார்த்தைகளை அந்த எப்படிங்க இருக்கும்? அதாவது ஒருத்தங்கள்ட்ட ஒரு காரியத்தை ஒரு விஷயம் கேட்கிறோம், ரெண்டாவது வாட்டியும் மூணாவது வாட்டியும் கேட்கிறோம்னா நம்ம எவ்வளவு தாழ்றோம்னு அர்த்தம். இயேசு பிதாவுக்கு முன்னாடி தம்மை தாமே வெறுமையா எவ்வளவு தாழ்ந்து ஒருத்தன் சிலர்லாம் பாருங்க ஒரு வாட்டி ஒண்ணு கேட்டு கிடைக்கல மும்பாங்க. ஆண்டவர் பாருங்க மறுபடி எனக்கு இந்த காரியத்தில் ஒரு தெளிவு வர்றது வரைக்கும் நான் கேட்பேன். இந்த மறுபடியும் ஜெபிக்கிறதுனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்ம இன்னும் தாழ்கிறோம். நம்ம என்ன வெளிப்படுகிறது தெரியுமா? தாழ்மை. அந்த தாழ்மையில என்ன நமக்கு கிடைக்கும் தெரியுமா? கிருபை.
நம்முடைய ஜெப ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாகட்டும். கர்த்தர் நம்ம இந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவாராக. மறுபடியும் ஜெபிக்க தயங்காதிருங்கள். தெளிவு கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு பதில் உண்டு. பதில் இல்லைனாலும் பலன் உண்டு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள் எழுந்து நிற்கலாமா? முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் உடரகல மதனரே. ஜெப சிந்தை ஆமென். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்றவர். அறைக்குள் கதவை பூட்டி இதயத்தை உம்மிடமேந்தி. உறங்காத கண்கள், உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும், ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெபிக்கிற அனுபவம், ஜெபமே வாழ்க்கையாகிற அனுபவம் எனக்கு வேண்டும். ஏக்கத்தோடு ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. அறைக்குள் கதவை பூட்டி, அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி. ஏசப்பா, என் லைஃப்ல பிரேயர் மட்டும் கட்டாயிரக்கூடாதுப்பா, ஜெபம் கட்டாயிரக்கூடாதுப்பா, ஜெபம் கட்டாயிரக்கூடாதுப்பா, ஜெபம் கட்டாயிரக்கூடாதுப்பா. உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். வேண்டும்பா ராக்கால தரிசனம் தாரும், ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்க வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், உடரபலகதனரே. ஆமென். உறங்காத கண்கள் வேண்டும், உறக்கம சந்தனல மக்கதனரபா, ஊடர பலபரபா, சந்தர பலபரபா, ஏமர பலபக்கரையாந்தனரபா, சந்தனலப கதரோ, ரீபலபரப துடர பலபரா. ஆமென். ஜெப ஆவி என்னில் ஊற்றும். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஓரலகமா சந்தனரப கடரியாந்தனரபலரா. ஹalleluya, ஹalleluya. உறங்காத கண்கள் வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். ஆமென். ஆமென். ஜெப ஆவி ஆமென். ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா.
விரும்பி கேட்கிற ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. அறைக்குள் கதவை பூட்டி, அறைக்குள் கதவை பூட்டி, தரை மட்டும் என்னை தாழ்த்தி, இதயத்தை உம்மிடமேந்தி. இந்த ஜெப ஜீவியம், இந்த ஜெப அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. உறங்காத கண்கள் வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். ஜெபம் ஜெபம் ஜெப ஜீவியம், ஜெப ஜீவியம். ஓரா மாஷேகால மாதானரா அங்கனமா கரோ ரீமாமா. ஜெப ஆவியை ஊற்றுங்க, 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 ஜெப ஆவியை ஊற்றுங்க. வாலிபர்கள், முதியவர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். உடரமா சந்தனமா கலமரமா. ஜெபிக்கணும், 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 ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாருக்குள்ளது ஜெப ஆவி, ஜெப ஆவி, ஜெப ஆவி. ஓரா மக்களமா சந்தனமா. ஜெபிக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா. உடக்கமாரமா சந்தனலமா. ஆமென், 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 ஆமென். ஜெபிக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த ஜெப ஜீவியம்? இயேசுவின் இடத்தில் வெளிப்பட்ட இந்த ஜெப வாழ்க்கை விரும்புறவங்க ரெண்டு கைகளை உயர்த்து. என் லைஃப்ல பிரேயர் மட்டும் கட்டாயிரவே கூடாது. இயேசுவே, நீங்க உண்மையா கேட்பீங்கன்னா இப்பொழுதே அந்த ஜெப ஆவி உங்க மேல ஊற்றுகிறார். அது அறைக்குள்ள கதவு போட்டு, அறைக்குள்ள போய் டோரை லாக் பண்ணதும் அப்பா இருக்கிறத நீ பாப்ப. ஓரா மாமா ஷேகா மாமா தானாவா. ஜீசஸ், ஜீசஸ். அன்பு உள்ளமே, இந்த ஒரு செய்தியை கேளுங்கள். உன் கண்ணீர் கர்த்தருக்கு மட்டும் தெரியுமானால், ஆகாரின் கண்ணீர் கர்த்தருக்கு தெரிந்தது, துறவின் தண்ணீர் பிள்ளைக்கு தெரிந்தது. உன் கண்ணீர் கர்த்தருக்கு மட்டும் தெரியுமானால், நன்மையான தண்ணீர் உன் தலைமுறைக்கு தெரியும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கணும். ஜீசஸ். சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறி. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறி. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க, சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க, உம் கிருபையால் நிறைத்திடுவே. ஆமென். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க, உம் கிருபையால் நிறைத்திடுவே. சோராமல் ஜெபித்திட அப்பா ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே.
சோராமல் ஜெபித்திட சோராமல் அப்பா ஜமாவி வரம் தாரும் ஜமாவி வரம் தாருமே தடையாவும் கைகளை உயர்த்தி தயை கேட்டு பாதம் மறுபடியும் சொல்லுங்க தயை கேட்டு பாதம் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க தயை கேட்டு இன்னும் தேவை கிருபை தாரோ இன்னும் தேவை கிருபை நல்ல தகப்பனே இன்னும் பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே கிருபையா எழுந்தருளி அசைவாடினீர். உமக்கு கோடி நன்றி. பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்து ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையிலே நீர் ஜெபத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த நாளிலே ஆவியானவர் எங்களோடு போதித்தீர். எங்கள் வாழ்க்கை அப்படி மாறட்டும். ஜெபம் மிக மிக முக்கியமானது. இந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா எங்களை உருவாக்கி நிறுத்தி இந்த சிந்தையை எங்களில் உண்டாகட்டும். இந்த கிரியை எங்களில் விளங்கட்டும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆகார் தன் கண்ணீரை உமக்கு காண்பித்தார். உமக்கு மட்டும் காண்பித்தார். அந்த குடும்பத்துக்கான தண்ணீரை தலைமுறைக்கும் காண்பித்து கொடுத்தவரே உங்க சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த ஊற்றுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்க கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமேருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.